ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டில் கர்வமிக்க ஒரு சிங்கம் இருந்தது. அது வேட்டைக்கு போகும்போது நினைக்குது, இந்த காட்டுக்கே நான் தான் ராஜா. என்னோட பசிக்கு யானை மாதிரி பெரிய விலங்கு கிடைச்சாதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கு நாள் முழுவதும் ஒரு யானையை தேடி அலைஞ்சு கொண்டிருக்கு. அது போற வழியில சின்ன சின்ன நிறைய விலங்குகளை காணுது. ஆனா அந்த எந்த ஒரு விலங்கையுமே அது கண்டு கொள்ளவே இல்லை. பல மணி நேரங்கள் தேடியும் ஒரு யானை கிடைக்கவே இல்லை. சிங்கத்துக்கு பசியும் அதிகமாகி கொண்டே போகுது. அந்த நேரம் அது நினைக்குது, ஒரு மானாவது இந்த நேரம் எனக்கு கிடைச்சா அப்படின்னு சொல்லி. சாயங்கால வேளையும் ஆகுது. இதுக்கு பசி பொறுக்கவே முடியல. அந்த நேரம் அது நினைக்குது, ஒரு முயலாவது இந்த நேரத்தில் எனக்கு கிடைச்சா என்னோட பசி கொஞ்சமாவது குறையும் அப்படின்னு. இரவு நேரமும் ஆக போகுது. சிங்கம் நினைக்குது, இந்த பசியிலேயே நான் இறந்துருவேனோ தெரியல அப்படின்னு அது உட்கார்ந்து மனசுக்குள்ள ரொம்பவுமே வேதனைப்படுது. காலையில் நான் எத்தனையோ சின்ன சின்ன விலங்குகளை கண்டேன், ஆனால் அந்த எல்லா விலங்குகளையுமே நான் தவற விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே வருத்தப்பட்டுச்சான். உண்மைதாங்க, நம்ம பெரிய பெரிய கனவுகளை நோக்கி ஓடுறது தப்பில்லை. ஆனால் வழியில் நம்மளுக்கு கிடைக்கிற சின்ன சின்ன வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்தாமல் விட்டுறக்கூடாது. வேதவசனம் கூட இப்படியாக சொல்லுகிறது. எபேசியர் 5:16 நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக. நமக்கு கிடைக்கும் சிறிய வாய்ப்பாக இருந்தாலும் அந்த வாய்ப்பை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம்.